வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். பெண்டா பார்த்தீங்கன்னா நான் ரோமன் ரெயின்ஸ் தான் மோத போகிறேன், அவனை வீழ்த்தி நியூ சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. எஸ் காய்ஸ், அந்த ரகசியத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா க்ரௌன் ஜோல் எப்போ நடக்க போகுது இந்த வருஷம் 2026 அப்படிங்கிற அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா பால் ஹேமனுடைய சாய்ஸ் யார் பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கைஸ், இனிமேல் வரும் காலங்களில் அப்டேட் வீடியோவில் கடைசியில் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கான ஆன்சரையும் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 2027 ஜான்வரி மாதம் பார்த்தீங்கன்னா WWE வந்து பழையபடி யூகேக்கு போயிட்டு அங்கே லைவ் ஷோ நடத்துகிறாங்க. அண்ட் சாரி கைஸ், WWE பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு போகிறாங்க, சரிங்களா? யூரோப் கண்ட்ரியில் போய் தான் அந்த லைவ் ஷோ நடத்துகிறாங்க. யூரோப் கண்ட்ரியில் WWE பார்த்தீங்கன்னா லைவ் ஷோ நடத்துறதுனால நமக்கான டைம் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா டோட்டலி மாறப்போகுது. அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் பார்க்குறோம்ல, அது வந்து 1 மணிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம விடிய காலையில் எழுந்து பார்க்கும்போது ராஸ்மேன் பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, நல்ல விஷயந்தான். WWE பார்த்தீங்கன்னா ஜான்வரி மாதம் நடக்கிற எல்லா ஷோவையுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம். ராஸ், மேட்டோன், அப்புறம் ரோட் டு ராயல் ரமன் சொல்லிட்டு ஒரு லைவ் ஷோலாம் நடத்துகிறாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா 20 எபிசோடை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை நடத்த போகிறாங்களாம். இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ரோட் டு ஹீரோ டூர் பார்த்தீங்கன்னா 2026 ஸ்டார்டிங்கில் நடக்கிறதுனால 2026 நடக்க போகிற அதாவது அந்த மாதம் நடக்க போகிற ஜனவரி மாதம் நடக்க போகிற எல்லா ராஸ் மேட்டோனையும் நம்ம வழக்கமான டைமில் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக திங்கக்கிழமை நைட்டு 11:30 மணி 12:30 மணி அந்த டைமில் தான் பார்க்க போகிறோம். ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா லூச்சா ரெபிலியஸுக்கான ஒரு டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பெண்டா, லார் பார்க்கரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிராகன் லீ, ரே ஃபினிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இதில் யார் ரோமன் ரெயின்ஸ்குள்ளே மோத போகிறா அப்படிங்கிறது சர்ப்ரைஸான விஷயம் தான். ஆனால் சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் மூலியமாக பெண்டா தான் ரோமன் எதிர்த்து மோத போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. போன வாரம் நடந்து முடிஞ்ச ட்ரிபிள் எபிசோடுக்கு போன பெண்டா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் நான் உன்னை வீழ்த்தி சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதாவது பெண்டாக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெக்சிகன் லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தான் ரோமன் ரெயின்ஸ்குள்ளே மோத போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த லைவ் ஷோவில் பெண்டா வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து மெக்சிகோ நாட்டில் நடக்க போகிற மண்டே நைட்டால் ரோமன் எதிர்த்து மோத போகிறது WWE வந்து பிளான் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற உண்மையை வளரிட்டார். அதாவது பெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஷோவில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாமல் WWE பிளான் படி நான் தான் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து மோத போகிறேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை வளரிட்டார். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு டைரக்ட்லி பெண்டாவையே செலக்ட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ்க்கும் பெண்டாக்கும் ஒரு மேட்ச் நடத்திடலாம். பட் ஆனால் மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண்டாக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் சரி, ரே மிஸ்டீரியோக்கும் பெண்டாக்கும் சரி, எதுனாலும் சரி WWE பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தான் டைட்டில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. மெக்சிகோ நாட்டில் WWE பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் ட்ரெஸ்ஸில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுனா அங்கே இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் WWE பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலையே மாஸ்க் ரெஸ்லர்ஸ்லேயே கொஞ்சம் ஹை ஃப்ளையரான மக்கள் மத்தியில் பெரிதும் பேசப்படுற ஒரு ரெஸ்லரான பெண்டாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் பெண்டா சும்மா இல்லாமல் தான் அந்த நம்பர் கண்டெண்டரில் செலக்ட் ஆகி ஃபைனலில் ரோமன் ரெயின்ஸ் கூட எதிர்த்து மோத போகிறேன் அப்படிங்கிற உண்மையை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாரு. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரோமன் ரெயின்ஸுக்கும் பெண்டாக்கும் தான் மேட்ச்சு, அதை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெண்டாவே சொல்லாட்டாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அந்த கண்டெண்டர் மேட்ச்சில் இருக்கிறதுலையே ஒரு திறமையான மற்றும் அதிக வரவேற்பு பெற்ற ஒரு ரெஸ்லர்னால் அது கண்டிப்பாக பெண்டா தான். ஸோ பெண்டா தான் ரோமன் கூட மோதுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதை பெண்டாவே சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை பெண்டா ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து நியூ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் தன்கிட்ட தோற்றதுக்கப்புறமா ரோமன் வந்து பெண்டாவுடைய இடுப்பில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கட்டி மக்கள் மத்தியில் தூக்கி காட்டுவாராம். பெண்டாக்கு கான்ஃபிடென்ட் லெவலை பார்த்தீங்களா, கொஞ்சம் கிஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்படி ரோமன் தோற்று போய் பெண்டாவுடைய இடுப்பில் இவர் எப்படி ஜாட் கேபிள்கிட்ட இடுப்பில் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை கட்டினாரோ அதே மாதிரி ரோமன் இவருடைய இடுப்பில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கட்டி மக்கள் மத்தியில் யுவர் த சாம்பியன் அப்படிங்கிறத காட்டுவாராம். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பால் ஹேமனை பற்றி சொல்லுவோம். அப்படிப்பட்ட நவரத்தினத்தில் ஒன்றான பால் ஹேமன் இப்போது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டே இல்லாமல், ஒரு பியூரான கிளைண்ட் இல்லாமல் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் WWE பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர்கிட்ட கிளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. கிளைண்ட் பண்ண எல்லாருமே ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாங்க. சிலது தான் பார்த்தீங்கன்னா சொதப்பிருக்கு, கிறிஸ்டல் ஆக்சல் மாதிரி. மற்றபடி ஒரு ஸ்டார்டிங் கரியரில் பிக் ஷோலேருந்து, ரோமன் ரெயின்ஸ்லேருந்து, செத்ரோலன்ஸ்லேருந்து, பங்க்லேருந்து
ஈவன் ரைபேக்கிலேருந்து எக்கச்சக்க பேருக்கு பார்த்திங்கன்னா இவர் கிளைண்ட்டாக இருந்திருக்காரு. மேக்ஸிமம் ஒரு 90% இவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகாமல் போக மாட்டாங்க. அந்த லெவலில் தான் பார்த்திங்கன்னா WWE வந்து பால் ஹேமனை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. காட்டுத்தானே இப்போது WWE பார்த்திங்கன்னா பால் ஹேமனை விஷன் டீமில் போட்டு அந்த விஷன் டீம் வந்து ஒரு ஃபெயிலியரான டீம் ஆயிடுச்சுங்க. செத்ரோலன்ஸ் போனதுலேருந்தே ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ அவரும் அந்த டீமில் இருக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ நாள் பிராக் லெஸ்னர் கூட இருந்தார். பிராக் லெஸ்னரும் ரசிகர்கள் மத்தியில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வாட் இஸ் நெக்ஸ்ட்? பால் ஹேமன். இப்போது அவர் வந்து பிரான் பிரேக்கர் கூட போகலான்னு பார்த்தா அவர் விஷன் டீமில் இருக்கிறாரு, டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சில குறைகள் இருக்கிறதுனால பால் ஹேமன் விஷன் டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னதுன்னா, WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட், இதுக்கப்புறமா அது சண்டே நைட் மெயின் ஈவெண்ட், இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஷோ நடத்துனால சண்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை நடத்துனாங்க. அந்த ஷோவில் பால் ஹேமன் யார் கூட இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஒன்று பிரான் பிரேக்கர் விஷன் டீமை விட்டுட்டு டாக்டிங் டைட்டிலெல்லாம் கொடுத்துட்டு விலகி தனியாக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட சேர்ந்து தனியாக பால் ஹேமன் கூட கிளைண்ட்டாக ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் பால் ஹேமன் அண்ட் ஓபா ஃபெமி முதலாக ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பின ரெஸ்லருக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்க போகுது. ஆக்சுவலி நம்ம வந்து அசால்ட்டாக சொல்கிறோம், ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கருப்பினம் வெள்ளையணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பாகுபாடுகள் இருக்க தான் செய்யுது. ஒரு சில விஷயங்களும் இருக்க செய்யுது. தேட்டருக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. லவ் பண்ணால் நீ கருப்பனியாக கல்யாணம் பண்ண போகிற அவர் ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெறுப்புத்தன்மை அவங்களுக்குள்ளேயே ஜாதி வெறியெல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பால் ஹேமன் ஒரு வெள்ளையாள் கிட்ட மட்டும்தான் அவர் வந்து கிளைண்டாக இருந்திருக்காரு. கருப்பின மக்களுக்கு கீழே அவர் வந்து கிளைண்டாக இருந்தது கிடையாது. அவர் வந்து ஓபா ஃபெமிக்கு கீழே கிளைண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி WWEல இது வரைக்கும் எந்த ஒரு கருப்பின ரெஸ்லரும் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் அப்படிங்கிற பேரை வாங்கினது கிடையாது. பட் ஆனால் சமீப காலத்தில் ஓபா ஃபெமியை பார்த்து தான் எல்லாருமே ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம். ஏன்னா அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் மாறி டேலண்ட் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனி ஆகலாம், ரெஸ்லிங்கில் முன்னேறி வரலாம் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். சரி, WWE பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி அப்படி தான் காட்ட விரும்புகிறாங்க. அதுலேயும் பால் ஹேமன் இவர் கூட சேர்ந்துட்டா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆவார். WWE வந்து இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நடக்க போகிற சண்டே நைட் மெனு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பால் ஹேமன் பிரான் பிரேக்கர் இருக்க போகிறாரா அல்லது ஓபா ஃபெமி கூட இருக்க போகிறாரா. இவங்க 2 பேர் கூட யார் நம்ம பால் ஹேமன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஓட்டு ஓபா ஃபெமிப்பா. உங்களோட ஓட்டு யார் கூட? போன வருஷம் WWE பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோனில் பெர்த்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா தான் ஆஸ்திரேலியாவில் நடந்திருந்தாலும் மக்கள் மத்தியில் கிரவுன் ஜோன் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் தான்ப்பா நடந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 7 மேட்ச் நடத்துவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய மனசில் இருக்குது. இந்த 2026 WWE பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோலை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூல் பிளாசா பேப்பர் நடக்கலை, பேட் பிளட் நடத்தலை, எக்கச்சக்க பேப்பர்ஸ் WWE இந்த 2026 நடத்தலை. அப்படிங்கும்போது கிரவுன் ஜோலை நடத்துவாங்கன்னு நினச்சோம். நான் இப்போ அஃபிஷியலி சவுதி அரேபியாவில் சொல்லிட்டாங்க, நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரவுன் ஜோல் பேப்பரே நடத்துகிறோம் அப்படிங்கிறத WWE பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சவுதி அரேபியாவில் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோல் பேப்பரி நடக்க போகிறது இதன் மூலயமா அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்குது. கிரவுன் ஜோல் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் விசஸ் சாம்பியன் நடக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்கிறதுனால கிரவுன் ஜோல் பேப்பரி மேலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, மீண்டும் சாம்பியன் விசஸ் சாம்பியன் நடக்க போகுது. இந்த வருடம் இந்த கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை யார் வெல்ல போகிறா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மக்களே, கடைசியாக நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, WWE வந்து என்னென்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்சஸை மட்டும் தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். 2 டைட்டில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் கனடா நாட்டில் நடக்குது, கெவின் ஓவன்ஸோடைய ஹோம் டவுன். அங்கே சிஎம் பாங்க எதிர்த்து WWE சாம்பியன்ஷிப்புக்காக கெவின் ஓவன்ஸ் மோதுறாரு. வெல்லுவாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் மோனுடைய டெபியூட் மேட்ச் ஃபார் த ஸ்மாக்டவுன். அவங்க டபுள் ஸ்மாக்டவுனுக்கு வந்ததுக்கப்புறமா டெபியூட் மேட்சாக பார்த்தீங்கன்னா ஜூலியாவை எதிர்த்து இந்த வாரம் மோத போகிறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இவங்களை சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த வாரம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் கோடி ரோட்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன். இவங்க 2 பேருக்குள்ள பழைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது, பல தடவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டுருக்காங்க. கடைசியாக சாட்டர்டே நைட் மெயின் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அது என்ன சாம்பியன்ஷிப்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்.
போன வாரம் நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற MFT டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ட்ரூத் மற்றும் டேமியன் பிரிக்ஸ் எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சில் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. மேபி இதில் சின்ஸ்கே நாகமோரா அண்ட் அவருடைய மிஸ்ட்ரி டாக் டீம் பார்ட்னர் நக்கூரான்னு சொல்லப்படுது சில பேர், அவர் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாகமோராவுடைய பார்ட்னர் நக்கூரா அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னோம்ல, அவர் இப்போதைக்கு NJPWல சண்டை போட்டுட்ருக்காரு. அவர் தான் நாகமோராவுடைய பார்ட்னராக வர போகிறாரு, MFT எதிர்த்து இதுக்கப்புறம் மோத போகிறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் தான் இவருடைய டாக் டீம் பார்ட்னராக வர போகிறாரான்னு. சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்கிற அவ்வளோ தான். பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல்